ஹெல்த்தியான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டேஸ்டி செஃப்மா. நான் அதுக்கு வறுக்காத 1 கப் ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் வறுத்த ரவை இருந்தாலும் சேர்த்திக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இன்னொன்று கூட போட்டுக்கலாம். இல்லைன்னா மிளகு 1 2 தட்டி போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு பொடியாக நறுக்கிக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம் அதுவும் பொடி பொடியாக அரிஞ்சு போட்டுக்கலாம். கேரட் 2 கேரட்டு துருவி போட்டிருக்கேன். ஒரு கப் தயிர், கெட்டியான தயிர் எடுத்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா. அவ்வளோதான். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கலந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் மட்டும் ஊற்றி கலந்துக்கலாம். நம்மளுக்கு பணியாரம் ஊற்றும் போது தேவைப்பட்டதுன்னா நல்லா ரவை ஊறினதுக்கப்புறம் அளவாக பார்த்து நம்ம ஊற்றிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் இதுக்குள்ளே போட்டு அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் அப்படியே ஒரு அரை மணி நேரம் நல்லா செட் ஆகி ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். இப்போ பனியாரக்கல் ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நெய் அல்லது ஆயில் எது வேணுமோ நம்ம விருப்பப்பட்டதை ஊற்றி கல் நல்லா காய விட்டுக்கலாம். கல் இன்னும் கொஞ்சம் காயிட்டு அதுக்குள்ளே நம்ம தாளித்து போட்டுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகும் 1 ஸ்பூன் உளுந்தப்பருப்பும் 1 ஸ்பூன் சீரகம் 1 கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் பொண்ணா போட்டு தாளித்து போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதுக்குள்ளே எடுத்து அது கூடயே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கல் காஞ்சதும் பனியாரம் ஊற்றி எடுத்துக்கலாம். பனியாரம் ஊற்றும் போது ரொம்ப பெருசு பெருசாக ஊற்றாமல் கொஞ்சம் ஒரு ஆஃபு மட்டும் ஊற்றுனீங்கன்னா அது நல்லா வெந்து வரது சரியாக இருக்கும். அப்படியே ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் அது நல்லா செட் ஆகி உதிராமல் வரும். இல்லைன்னா நம்ம ரவை போட்டுக்கிறனால அது பிரிஞ்சு வந்துடும். இது சாதாரண பனியாரம் ஊற்றுற மாதிரி டக்குன்னு வேகாது. கொஞ்சம் நேரம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடணும். இதுலேயே நம்ம தக்காளி காரம் எல்லாமே இருக்கிறதுனால நம்மளுக்கு இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சட்னி தேவையில்லை. தேவைப்பட்டால் நம்ம தேங்காய் சட்னி போட்டுக்கலாம். இது ரவை மட்டுமே இருக்கிறது உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கல அப்படின்னா ஒரு கரண்டி நம்ம மாவு இட்லி மாவோ கலந்து ஊற்றிக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கவே நல்ல கலராக நல்லா வெந்துருச்சு 2 சைடும். இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்க உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா வேக விட்டு எடுக்கணும். இல்லைன்னா காயெல்லாம் நல்லா வேகாமல் விட்டுரும். நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர்